அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். சுயநலமின்றி பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் 1/5/2024 முதல் 14/5/2025 வரை ருண ரோக ஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குரு 6இல் மறைந்தாலும் ராசியாதிபதி என்ற காரணத்தால் அனுகூலமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் எதிலும் சுறுசுறுப்போடும் தெம்போடும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, நெருங்கியவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம், அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு சில இடையூறுகள் இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து தொழிலை எளிதில் அபிவிருத்தி செய்ய முடியும். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் நீங்களே நேரடியாக சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் உழைப்புக்கான பலனை நிச்சயமாக அடைவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் குறிக்கோளை எட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்கள் ராசிக்கு 4இல் ராகு, 10இல் கேது சஞ்சரிப்பதால் அதிக அலைச்சல் காரணமாக சதி, தாய்வழி உறவினர் மூலமாக தேவையில்லாத மனக்கவலைகள், அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் நெருங்கியவர்களே தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள். உங்களின் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உடனடியாக சரியாகிவிடும். தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளால் உடல்நிலை சோர்வடையும் என்றாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனையும் அடைய முடியும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது, கவலைப்பட தேவையில்லை. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் முனைப்புடன் முயற்சித்தால் நல்லது நடக்கும். புத்திரர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்பதால் அனைத்து தேவைகளும் நிச்சயமாக பூர்த்தியாகும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே கொடுக்கும். குரு பகவானை நினைத்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா மாறணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு மணி ஓசை கேட்பதற்கு மணி வாங்கி கொடுக்க முடிந்தா மணி வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க. கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்புங்க. நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பயிற்சிகளில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். மங்களதானம் செய்ய விரும்பினாலும் அதை பற்றிய தகவல் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.